पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। सान्द्रानन्दावबोधात्मकमनुपमिदं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः ऊरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्। अग्रे पश्यामि तेजो निबिडतरकला यावळी लोभनीयं पीयूषाप्लावितोऽहं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वाद रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैः विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च बाहुद्वन्द्वेन रत्नोज्ज्वलवलयभृता शोणपाणिप्रवाळै नोपाता वेणुनाळीं प्रसृतनखमयूकाङ्गुलीं सङ्गशाखां सुमधुरविकसद्रागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैः त्वं शिशिरितभुवनैः शिञ्च शिञ्च கர்ணவீதீம். எந்த வேணு கான நாதமானது காதுகளுக்கு இனிமையாக உள்ளதோ அப்பேற்பட்ட வேணுகானத்தை செய்யக்கூடிய கிருஷ்ணா அப்படின்னு பட்டத்ரிகள் 100வது தசகத்தில் பெருமாளை வேணுகோபாலனா சேவிக்கும்போது சொல்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் ஒரு தேகத்தில் உடம்பால் நாம் படக்கூடிய கிளேசங்களை போக்குவிக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன் ஆழ்வார். அவரே தனவந்திரி அப்படிங்கிற பேரோடு மருத்துவனாக இருக்கார். அப்பேற்பட்ட பெருமாள் குருவாயூருங்கிற க்ஷேத்திரத்தில் ஜனமேஜயனுக்கு சர்ப்பசத்திர யாகம் பண்ணி வந்ததால் நேர்ந்த பாபத்தை போக்குவிப்பதற்காக மற்றும் பிற்காலத்தில் பட்டத்ரீள் என்கின்ற நாராயண நம்பூதிரி மேல்பத்தூரை சார்ந்தவர். அந்த மேல்பத்தூரை சார்ந்த நாராயண பட்டத்ரீளுடைய ரோகத்தை போக்குவிக்க வேண்டும் என்பதற்காக டோன்ட் கீப் இன்க்ரீசிங் த வாய்ஸ், லெட் இட் ரிமைன் வேர் இட் இஸ், போக்குவிக்க வேண்டும் என்பதற்காக பாகவத சாரமாய் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணியத்தை ரச்சனம் செய்தார். ரச்சனம் செய்த மாத்திரத்தில் ஒவ்வொரு தசகத்திலும் அந்த கடைசி ஸ்லோகத்தில் இந்த தசகத்தால் யாரெல்லாம் அனுபவிக்கின்றார்களோ அவர்களுடைய ரோகங்கள் எல்லாம் தீரும் என்ற விஷயத்தோடு சொல்றார். ரோகம் என்பது தேக ரூபேண வரலாம், மனசு ரூபேண வரலாம், எண்ணங்கள் ரூபேண வரலாம். அவருக்கு ரோகம் என்பது மனசளவில் கூட இருக்கலாம். நிறைய பேர் they get into so many psychological problems. You cannot call that entirely physical. At some point in time, because of the disorders that they undergo and the problems that they undergo, they may cause physical harm to them. That is secondary. ஆனால் மனக்லேஷம் என்பது சத்தியம். உடம்புக்கு வந்துடுத்துனாலும் சத்தியம், கஷ்டம்தான். அதையெல்லாம் போக்குவிக்க வேண்டும். சுவாமி மோட்சம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாதான்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் சரீரத்தில் ஆத்மா தங்கும் வரை அந்த சரீரம் ஓரளவுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? இந்த 5 நாள் நம்ம யாத்திரை பண்ணுற வரைக்குமாவது அது ஒத்துழைக்கணும் இல்லையா? அதனால் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்கிறது ஒன்றும், ஒரு யாத்திரான்னு வந்துட்டோன்னா அந்த யாத்திரையில் என்னால் முடியல, காலம் இப்படி வலி சொல்லப்படாது. சுவாமி இருக்கேன்னா இருக்கிறதையும் சொல்லப்படாது. நாளையிலே நடக்கணும், இங்கே தோளுக்கு இனியான்லாம் கிடையாது.
சுவாமி ஏழை பண்ணிட்டு இன்றைக்கி ராப்பத்து பகல் பத்துலாம் கிடையாது, நம்ம தான் நடக்கணும் ஆச்சா. அதனால் அந்த காலத்து ராஜாக்களும் ராணிகளும் அந்த ஹவுராவில் ஏறி வருவா மைசூரில், அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம தான் நடக்கணும். ஏர்போர்ட்டில் 4 சக்கர வாகனம் கொடுத்து 2 சக்கர வாகனம் கொடுத்து உதவுறா நமக்கு. இங்கே அந்த உதவிலாம் கிடையாது. ஏறுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கோர் வாட்டில் அந்த மூலஸ்தானத்துக்கு ஏறும்போது பார்த்தா இதையா ஏற போகிறோம்னு நமக்கு தோணும். ஆனால் இறங்கிடுவோம் ஏறினால். அதனால் தைரியம் இருக்க வேண்டும் ஒரு யாத்திரையில். இப்போ யாருக்கா கால் வலின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுங்கோ, முக்கியமாக என்ன பண்ணணும்னு இங்கே அவள் எப்படி இருக்கான்னு கேட்கவே கூடாது. அவகிட்ட போய் நல்லா தான் இருப்பா. அசம்ஷன் உண்டு மேத்தமேட்டிக்ஸ் தியரம்ஸ் எழுதும்போது. லெட் அஸ் அஸ்யூம் அப்படின்பா. யூ ஹவ் டு அஸ்யூம். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, பெருமாள் நிச்சயமாக சில நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்குறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை நம்ம ரொம்ப பாராட்டிட்டோம் கொண்டாடிட்டோம்னு வச்சுங்கோ, அது வந்தேன்னு வந்துடுறது. அதனால் ஒரு யாத்திரையில் நாராயணனை பஜித்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும். முன்னேறுவதற்கு 2 அர்த்தம் உண்டு. சாமானிய அர்த்தம் முன்னாடி போகிறதுன்னு அர்த்தம், முன்னேறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அதனால் முன்னேற வேண்டும் என்றால் பகவானை நம்புவோம், மேலே பஜிப்போம். இப்போ 53வது தசகம், அதையே முதல்லேருந்து ஆரம்பிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 52வது தசகம் வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லி யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் இருக்குங்கிறது எப்படி தெரியும்? பார்த்தா தெரியும். அதனால் 52 தசகங்களுக்கும் யூடியூப்பில் இருக்குது. 52 தசகங்களுக்கு உண்டான ஆடியோ இல்லையா சுவாமி, நீரே உட்காந்து யூடியூப்பில் சொல்கிறீர், எத்தனை நாள் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது, பார்க்குறாப்புல இல்லை. அதனால் கேட்குறாப்புல இருந்தால் போருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ இஸ் தேர் இன் த ஆப். தேசிக தயா ஆப்பை டவுன்லோட் பண்ணேன்னா அதில் 52 தசகங்களுக்கும் உண்டான ஆடியோ இருக்குது. வீடியோ 52 தசகங்களுக்கும் இருக்குது. இப்போ 53வது தசகத்துக்குள்ள பிரவேசம். 100 தசகங்கள் ஸ்ரீமன் நாராயணியத்தில் 53வது தசகம் தேனுகாசுர வதம். ஏன்னா முன்னாடி பெருமாள் வத்சாபஹரணம்னு ஒரு படலம் வரும் ஸ்ரீமத் பாகவதத்தை. பிரம்மா கடத்தின்னு போயிடுவார். பிரம்மாவுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கான்னா பிரம்மா இந்த மாதிரி எல்லாமும் பண்ணுவார். அதனால் பிரம்மா கடத்தின்னு போவார். அவருக்கு தாமச குணம் ராஜச குணம்லாம் உண்டு. அதனால் அந்த குணங்களின் இருப்பிடமாகினபடியால் அவர் கடத்தின்னு போயிட்டார். மாடு கண்ணுக்குட்டி இடை பிள்ளைகள் எல்லாத்தையும் கடத்தின்னு போயிட்டார். அதனால் பெருமாள் அவருக்கு தான் யார் என்று நிரூபணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயம் பண்ணார். என்னன்னா, கடத்தின் போன மாடு கண்ணுக்குட்டியாக அவரே மாறிவிட்டார். கடத்தின் போன இடைப்பிள்ளைகளாக அவரே மாறிவிட்டார். யாரை கடத்தின் போயிருக்காரோ பிரம்மா, அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவா இவர் கடத்தின் போயிருக்காருன்னே தெரியல. ஏன்னா அந்த தெர் இஸ் அ டைம் டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம 1 வருஷம்னு சொல்கிறது பிரம்மாவுக்கு ஒரு வினாடி மாதிரி. அதனால் அதுகளுக்கு இப்படி போயிடுத்து கடத்தின் போன பிள்ளைகளுக்கு. ஆனால் நிஜமாக இங்கே பெருமாள் தானாக உருமாறினார் பாருங்கோ. I think you should reduce the volume. அதனால இடைப்பிள்ளைகளாக பெருமாளே மாறிட்டார். இப்போ நிஜமான பிச்சுமணி ராஜாமணி எல்லாம் கடத்தின்னு போயிருக்கார் பாருங்க. அந்த குழந்தைகளெல்லாம் போய் 1 வருஷம் கழிச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதெல்லாம் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லித்து. இது சுகபிரம்மத்துக்கிட்ட பரீட்சித்து கேட்டார். இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் 1 வருஷம் கழிச்சு அன்னைக்கு நடந்தா சொன்னீங்கன்னா என்னவோ ஆயிடுத்துன்னு அர்த்தம் தானே. ஏன் இந்த குழந்தைகள் சொல்லிடுதுன்னு கேட்டால் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால பெருமாள் அந்த 1 வருஷத்து காலத்துக்குள்ள அவரே அந்த இடைப்பிள்ளைகளாக இருந்தார். பிரம்மா அப்புறம் ரொம்ப மன்னிப்பட்டு க்ஷமாபணம் கேட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டுன்னு வந்தார். இதுக்கு வத்சாபஹரணம்னு பேர். இந்த 1 வருஷ காலத்தில் பெருமாள் குழந்தைகள் எல்லாருக்கும் வயசாயிருக்குமோனோ. இப்போ குமாராள் பாலாள்லேருந்து இவ கொஞ்சம் ஒரு மாதிரி பௌகண்டம்னு ஒரு பருவத்துக்கு வந்தா. இது கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 வயசுக்கு மேலே சொல்லக்கூடிய பருவம் பௌகண்டம். என்னென்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் மஸ்குலர் க்ரோத் இருக்கும், கொஞ்சம் நன்னா இருக்கும், புஷ்டி ஆகக்கூடிய தன்மை. அதனால் அந்த சமயத்தில் பெருமாள் இருந்தாலாம். அதை சொல்கிறார் முதல் ஸ்லோகம் 53வது தசகத்தில். அதீத்ய பால்யம் ஜகதாம் பதேத்வம் உபேத்ய பௌகண்டவயோ மனோஜ்யம் உபேக்ஷ்ய வத்சாவனமுத்சவேன பிராவர்த்ததா கோகணபாலனாயாம். ஹே பதே ஜகதாம், ஜகத்துக்கு பதியாய் இருக்கக்கூடியவனே. ஜகத்துன்னு சொன்னால் யூனிவர்ஸ், which comprises of the sentient and the insentient. சித்து அச்சித்தோடு கூடிய ஜகத்துக்கு காரணபூதனானவனே ஹே ஜகத்பதி.
ஹே பதே ஜகதாம். ஜகத்பதினா பதே ஜகதாம், ஜகத்துக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவரே. பதின்னு சொன்னால் ஆத்துக்காரர் மட்டும் இல்லை. பதினா சம்ஸ்கிருதத்தில் யாகம் பண்ணுறவர்னு அர்த்தம். பதினா நாயக்கன் அர்த்தம். பசுனாம் பதி, பசுபதினு சிவனுக்கு பேர். அதனால் பதின்னு சொன்னால் தலைவன் அர்த்தம். அதனால் இங்கே ஹே பதே ஜகதாம் அதீத்திய பால்யம், நீ பால்யம்ங்கிற அந்த பருவத்தை கடந்து உள்ளாயே, சைல்ட்ஹுட்டை கிராஸ் பண்ணியிருக்க. ஏன்னா போன பார்த்ததெல்லாம் வத்சாபகரணம். உபேத்திய மனோக்யம் பௌகண்ட வயஹாத்வம், அதனால் பௌகண்டம்ங்கிற பருவத்தை அடைந்தாய். பௌகண்டம்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு 6, 6.5 எக்ஸாக்டாக அதான ஒன்று. சுவாமி 6ன்னு சொல்லப்படாதா, ஏன்னா 6, 6.5 அப்படின்லாம் சொல்லின்னு வரேன்னா, இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும். ஒரு ஆணோ பெண்ணோ வயதுக்கு வரான்னு சொன்னால் we can never fix the age. அது 11 ஆகலாம், 12 ஆகலாம், 13 ஆகலாம். சில கோவில்களில் 10லேருந்து 50க்குள்ளே வரப்படாதுன்னு சொல்லி வச்சுருக்கா பாருங்க. அது அவள் ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்கா. ஆனால் அந்த காரணம் முன்னாடி கூட ஆயிடலாம். நான் சொல்கிறது புரியுறதா? அப்படிங்கச்ச இந்த ஏஜ் அப்படின்னு வரும்போது we cannot fix. லைசன்ஸ்க்கு 18ன்னு வச்சுருக்கானே, லைசன்ஸ்க்கு வச்சுருக்கான். ஆனால் இந்த பௌகண்டம்ங்கிறது அந்த மஸ்குலர் க்ரோத் இருக்கணுமே. சில குழந்தைகள்லாம் 12, 13 வரைக்கும் வளரவே வளராது. திடீர்னு பார்த்தா ஒரு 16, 17, 18 ஓங்கி உலகில் அந்த உத்தமன்னு வளர்ந்துடும். அதனால் நம்ம சொல்லவே முடியாது. நம்மளும் இதுலேருந்து பீடியாஷூர், காம்ப்ளான் எல்லாம் கொடுத்து பார்ப்போம். அந்த காம்ப்ளான்லாம் திடீர்னு லாஸ்ட் வருஷத்தை தான் வேலை பார்க்கும் இல்லையா. சில இதெல்லாம் 13 வரைக்கும் படான்னு வளரும். இப்படி வளர்ந்து விடுத்தே இன்னும் வளரும்னு பார்த்தா அப்புறமும் வளரும். அப்படி இல்லை, மேலே வளராது. அதனால் அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு கிராஃபில் உண்டு. அதனால் எப்படி நமக்கு சொல்ல தெரியாது. எதுக்கு நான் சொல்ல வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பா, நீங்கள் 6, 6.5ன்னு சொல்கிறீங்களே, காரணம் என்னென்னா திஸ் இஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ். அதனால் இந்த இடத்த பௌகண்ட வயஹாத்வம், நீ இந்த துவம்னு சொல்லுகின்றபடியால் நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்தையும் நான் நாராயணத்தில் சொல்லுவேன். என்னென்னா பட்டதிரிகள் குருவாயூரப்பனை பார்த்துட்டே நாராயணியத்தை ரச்சனை பண்ணுறார். அதனால் he seems to have a direct conversation with the deity of the sanctum sanctorum in குருவாயூர். அதனால் துவம் 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 நீ நீ தான் சொல்லுவார். அதனால் துவம் பௌகண்டவயா உபேத்திய மனோக்யம், நீதான் ஒரு பிள்ளை பருவத்தை அடைந்தாயாமே. உபேக்ஷ வத்சாவனம் பிராவர்த்ததாக, அதனால் நீ வந்து அப்போது என்ன செய்தாய், இந்த மாடு கண்ணுக்குட்டிகளை எல்லாம் மேய்த்து கொண்டு உன்னுடைய பொழுதுபோக்கானது இருந்தது. மாடு கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிறதே உனக்கு வேலையாக போயிடுது. உற்சவேன கோகண பாலனாயாம், அதே சமயத்தில் மாடுகளை ரட்சிக்கக்கூடிய குலத்தில் பிறந்த நீ ரட்சிக்காமல் விட்டு விடுவாயோ. எதுக்கு இது சொல்ல வர்றாருன்னா, இந்த கோத்திரம் பின்னாடி வரும். கோத்திரம்னு ஒரு சப்தம் உண்டு. கோத்திரம்னா என்னென்னா பொதுவாக பசுவின் கூட்டத்துக்கு கோத்திரம்னு பேர். அது ஒரு குலத்தில் வந்தால் கோத்திரம்னு பேர். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம வாங்கினுட்டோம். நீங்கள் எந்த கோத்திரம்னு கேட்போம். நம்ம என்ன ஆடா மாடா இல்லையா, கோத்திரத்துக்கு தானே, கோக்கு தானே கோத்திரம் இருக்கணும். அப்படின்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் நமக்கும் மாடுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதுக்கும் 4 கால், நமக்கும் 4 கால் இல்லையா. நம்மளும் கையை கீழே வச்சுன்னா மாடு தான். ஆனால் சாமி இந்த மாடு அந்த மாடை சாப்பிடலாமான்னு இப்போ பாரதத்தை சர்ச்சை வருதுன்னா, அந்த காலகட்டம் நமக்கு பாரத தேசத்தில் வந்துடுத்து. ஒரு பெத்த அம்மா ஒரு குழந்தைக்கு எத்தனை நாள் பால் கொடுப்போம்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் கொடுப்போம் இல்லையா. அதுக்கு மேலே எந்த தாய்க்கும் கொடுக்கவும் முடியாது. வெட்கமும் வந்துவிடும், குழந்தைக்கு நினைவு வந்து விட்டார். ஆனால் அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போகிற நாள் வரைக்கும் காலங்கார்த்தால வீட்டு வாசலில் தன்னுடைய கண்ணுக்குட்டிக்காக வச்ச பாலை ஒரு பேக்கெட்டில் கொடுத்து ஒரு குழந்தை, ஒரு தாய் நமக்கு அனுப்புகிறா. அவளை சாப்பிடலாமா வேண்டாமான்னு இன்னைக்கு பாரத தேசத்தில் சர்ச்சை வந்துட்டுருக்குன்னா, haven't we fallen so low இல்லையா. ஒரு அம்மா கார்த்தால பால் வரலன்னா அட்டகாசம் நடக்கிறது. காஃபி போடணும், எப்படி சாப்பிட்ற என்ன பால் எங்கேயாவது ஆகாயத்துலேருந்தா வருது. கண்ணுக்குட்டிக்காக வச்ச பாலை நமக்கு பால் வாக்குறா அந்த தாய். அந்த தாயை வெட்டி சாப்பிடலாமா, சாட்டா என்ன தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாரத தேசத்தில் வந்துடுது. பெருமாள் எதுக்கு இடைக்குலத்தில் பிறக்கணும்? என்னென்னா அதுவும் ஒரு தாய், அவரே ஒரு தாய். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்வி சும்மருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெருமாள் யாருன்னா நம்ம பெத்த அம்மாவை விட நம்மக்கிட்ட அன்பு காண்பிப்பறான். அந்த பெத்த அம்மாவை விட அன்பு காண்பிக்கக்கூடிய தாயுமானவரான பெருமாள்
இந்த சமயத்தில் பசுக்கள் கூட்டத்துக்கு வரணும்னா ஒரு தாய் இன்னொரு தாயை பார்க்க வரா. அப்பேற்பட்ட கூட்டத்துக்கு நாயகனாய் இருக்கக்கூடிய பகவான் உற்சவேன கோகண பாலனாயாம், கோகணங்களை பாலனம் செய்வதற்காக காப்பதற்காக பகவான் வந்தார். அடுத்த ஸ்லோகம். இப்போ உங்கள் கையில் நாராயணியை இருந்து ஓரளவுக்கு கூட சொல்ல வரும்னா தாராளமாக சேர்ந்து சொல்லலாம். உபக்ரமஸ்யானு குணைவசேயம் மருத்புராதீஷ தவ பிரவருத்திஹி கோத்ர பரித்ராண கிருதேவ தீர்ணஸ் ததேவ தேவார பததாஸ்ததாயத். என்ன சொல்றார்? ஹே மருத்து புராதீஷ, மருத்துன்னு சொன்னால் மருத்துக்கள்னு ஒரு கூட்டம், இந்த காற்றுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியவா. அதனால் மருத்துக்கு புராதீஷன், புறம்னா ஊர், வாயுவின் ஊர் மருத்புர, வாயு ஊர், மருத்துனா வாயுன்னு சொல்லிட்டேன். மருத்து புராதீஷ, அதீஷ எல்லாருக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவனே. ஹே மருத்புராதீஷ, குருவாயூர் என்கின்ற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நாயகனே. இதி யது துவம் அவதீர்ணா, நீதானே அவதாரணம் செய்தாய். அவதாரணம்னு சொன்னால் மேலேந்து கீழே வருதலுக்கு அவதாரணம், அதுதான் அவதாரம்னு பேர். அப்பேற்பட்ட அவதீர்ணா கோத்ரா பரித்ராண கிருதே, கோத்ரா கோத்திரத்தை காப்பதற்காக நீ வந்தாயே. கோத்திரம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பசுக்களின் கூட்டம், நம்ம கூட்டமும் கோத்திரம் தான். அதனால் இந்த கோத்திரம்னு சொல்லுவதற்கு இன்னொரு வார்த்தையும் உண்டு. கோன்னு சொன்னால் பூமின்னு அர்த்தம். கோ பூவாச்சக சப்தம். அதனால கோவிந்தன்னு பேர் இல்லையா பெருமாளுக்கு? ஏன்னா உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு வேதம் எடுக்கிறது. அந்த பூமியை காப்பாற்றி கொடுத்தவன் கோவிந்தன். அப்பேற்பட்ட கோவிந்தனாக கோத்ரா, பூமியை காப்பதற்காக வந்தவனே. கோத்ரா பரித்ராண கிருதே, இதை பரித்ராணம் செய்வதற்காக காப்பதற்காக நீ வந்தியாமே. ஆரபதாக தத், அந்த சமயத்தில், ததா ஏவ நீயும் அந்த வயசை அடைந்த போது, பௌகண்டம் பருவம் இருந்தபோது, ஹே தேவ, தேவ என்கின்ற சப்தத்துக்கு திவு, திவு கிரீடாயாம், யார் ஒருத்தர் ரொம்ப விளையாட்டு செய்வதில் ரொம்ப ஆசை உள்ளவரோ, the one who has a passion for playing is referred to as தேவ. யார் ஒருத்தருக்கு விளையாட்டு செய்வதில் இச்சை உண்டோ அவளுக்கு தேவின்னு பேர். தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வேஜ மானுஷீன்னர் பராசரர் விஷ்ணு புராணத்தில். பெருமாள் தேவனாக பிறந்தால் இவள் தேவியாக பிறப்பள். அதனால்தான் 2 க்ஷேத்திரம் ரொம்ப சத்தியானது. தேவநாதன்னு பேர். எங்கன்னா திருவஹீந்திரபுரம், கடலூர் பக்கத்தில் பணிபதி புரநாதா பாத்துமாம் தேவநாதகான்னு நிர்தேசிகன். தேவநாதன் மூவர் ஆகிய ஒருவன் ஆழ்வார். இன்னைக்கும் மும்மூர்த்திகளையும் பெருமாளில் சேவிக்கலாமாம். அப்பேற்பட்ட உயர்ந்த திவ்யதேசம் திருவஹீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியவன் தேவநாதன். இன்னொரு க்ஷேத்திரம் திருக்கச்சி என்கின்ற காஞ்சிபுரம். பெருமாளுக்கு தேவராஜன் அல்லது தேவாதிராஜன். ஆழ்வார் எடுத்தார். மயர்வர மதிநலம் அருளினன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அமரர்கள் தேவர்கள், அதிபதி தலைவன். அமரர்கள் அதிபதி தேவாதிராஜன். அதனால தேவாதிராஜனா காஞ்சிபுரத்தில் இருக்கார், தேவநாதனா திருவஹீந்திரபுரத்தில் இருக்கார், அவர் தேவனா இருக்கார். அப்படின்னா அவ யாரு? தேவி. தேவனுக்கு தாசனோ தேவிக்கு தாசனோ. அப்பேற்பட்ட நாம் யாருன்னு கேட்டால் ஜீவாத்மாக்கள். நம்மளாம் ஜீவாத்மா தான். எல்லாருக்கும் பெரிய சார் உடம்புல வித்தியாசம் இருக்கே சார், உடம்புல தான் வித்தியாசம், ஜீவாத்மாக்களில் வித்தியாசமே கிடையாது. குட்டை நட்டை கருப்பு வெள்ளை எல்லாம் உடம்புக்கு தான். ஜீவாத்மாவில் யூனிட்டி, ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். ஒன்றுத்துக்கு கர்மா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பேற்பட்ட நாம் எல்லோரும் ஸ்திரீகள். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. இல்லை சார், நாங்கள் இன்றைக்கி ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னால், இல்லை நாங்கள் மேலுன்னு போட்டோமே சார். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ மேலுன்னு போட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்த்தால் எல்லோரும் பெண்கள், பெருமாள் ஒருவனே ஆண் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப காரணம் சொல்கிறா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் புருஷோத்தமன்னு பேர் இல்லையா? நம்ம அவனுக்கு இருக்கக்கூடிய பட்ட மகிஷிகள். அதனால தான் நமக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் நடக்கும்போது திருமங்கல்யம் ஒன்று போடுறார் பெருமாள். அதுக்கு அஷ்டாட்சரம்னு பேர். அஷ்டாட்சரங்கிற திருமங்கல்யம் போட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறார் பெருமாள். ஓமிதி வியாஹரேது நமைதி பశ్చాத் நாராயணாயேது உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி அப்படின்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்மளாம் ஸ்திரீகள்னு எடுத்தா அப்படின்னா அவன் தேவன், நம்மளாம் தாசிகள்
அப்படின்னா தேவனுக்கு தாசியாக இருக்கக்கூடியவா யார்? தேவதாசிகள். எஸ் சார், ஆண்டாள் ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு திட்டு வாங்கினாரே சார்னா, அப்படி சொன்னவரும் அதுதான் சாஸ்திர ரீதியா. அப்படி அர்த்தம் வச்சுன்னா எல்லாரும் தேவதாசிகள் தான். அவர் அந்த அர்த்தம் வச்சு சொல்லி வச்சுன்னு சொன்னார்னா எல்லாரும் தேவதாசிகள். அதனால அப்பேற்பட்ட பகவானே சொல்றார், அனுகுணா ஏவ உபக்கிரமஸ்ய, நீ எது தொடக்கத்தில் உறுதியானதோ அறுதியிட்டு சொல்ல வல்லதோ அதை சொன்னானியாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்றார். ஹி டிஸ்கிரைப்ஸ் அபவுட் ஹேப்பனிங் தட் டுக் பிளேஸ் ஆன் தட் டே. சொல்றார், கதாபி ராமேண சமம் வனாந்தே வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரன் சுகேன ஸ்ரீராமநாம்னஹ ஸ்வசகஸ்ய வாசா மோதாதகா தேனுகானனம் துவம். கதாபி சரனு சுகேன. சரனு அப்படி பெருமாள் நடந்துட்டே இருந்தார், எங்கேயோ திரிஞ்சுட்டு இருந்தார். திரிஞ்சுட்டு இருக்கும்போது சுகேன சரனு, சந்தோஷமா திரிஞ்சுட்டு இருந்தார். கதாபி, இன்னைக்கோ ஒரு நாள், அதெல்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒருத்தர் கேட்பார், சார் டெல் மீ தி எக்ஸாக்ட் டே அண்ட் தி டேட் சார், அதுதான் தெரியாதுன்னு விட்டார். பட்டது கதாபின்னு விட்டார், ஏதோ ஒரு நாள் இல்லையா. கதாபி சரண் சுகேன. 6 மாதம் கழிச்சு யாரோ உங்களை கேட்குறா, கம்போடியா போயிருந்தே எல்லாமே இன்னைக்கு, அது அது பர்டிகுலர்லி ஐ திங்க் இட் வாஸ் சம் டே கதாபி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படி சொல்லப்படாது, டேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜனவரி 2 1ஆம் தேதி பதராத்திரி நாங்கள் கிளம்பினோம். கதாபி சரண் சுகேன வனாந்தே சமம் ராமேண. பெருமாள் போகும்போது கூடி இருந்து குளிர்வோம், குரூப்பாக போவார். அதாவது கஷ்டம் அனுபவிச்சாலும் யாம் பெரும் துக்கமும் வையகம் பெற. அதனால் உபன்யாசத்துக்கு வரும்போது நீங்கள் கூட்டமாக தான் வரணும். என்ன கஷ்டம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ இன்னொருத்தரும் படணும்னு நினைக்கணும், அதுதான். அதனால் வனாந்தே சமம் ராமேண. சார் கார்த்தால நாளையிலேருந்து கார்த்தால 6 மணிக்கு உபன்யாசம். சார் 6 மணி மார்கழி மாதத்துக்கு, மார்கழியில் தான் கார்த்தால 6 கூப்பிட முடியும் இல்லையா. ஆண்டாள் வந்து கார்த்தால சிற்றன் சிறுகாலைனா, காலைனா என்னன்னு கேட்டார் பெரியவாச்சன் பிள்ளை 6ன்னார், சிறுகாலைனா என்னன்னு கேட்டார் 4ன்னார். சிற்றன் சிறுகாலைனா 4க்கு முன்னாடியுமா, அவ்வளோ சீக்கிரம் எழுப்ப மாட்டோம். அதனால் பாரத தேசத்து டைமிங்கில் நீங்கள் அந்த டைமுக்கு எழுந்துப்போய் அப்படி வச்சுக்கலாமே இல்லையா. இங்கே நீங்கள் வந்து 5:30 மணிக்கு எழுந்து ரெடி பண்ணிட்டா போகிறோம். ஆனால் பாரத தேசத்துக்கு படி சிற்றஞ்சிறுகாலை தான் எழுந்துக்கிறேன். ஆண்டாளை வந்து நீங்கள் இங்கே எழுந்துக்கும் போது அதுக்கு பலன் கொடுக்க சொல்லுவோம். 4:30 மணிக்கு எழுந்துட்டோன்னு அதுக்கு பலன் கொடுக்க சொல்லுவோம். ஒன்றும் சரி, கார்த்தால எழுந்து போகணும் எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி ஒத்துப்பேள் நாங்கள் இங்கே வருவோன்னுட்டு வேக்கப் கால் கொடுத்துருவோம். கவலைப்படாதீங்க, 4 மணிக்கு டான் அது மணி அடிக்கும், உங்களை குளிக்க வச்சுருவோம். அதனால் இன்னும் உறங்குதியோ சில்லன் அழையேன் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே. அப்புறம் நானே தான் நான் இடுக உபன்யாசம் வந்து கேளுங்க, நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ண தப்ப. அதனால் வனாந்தே சமம் ராமேண. ஒரு காரணம் உபன்யாசம் கேட்கணும், ஓகே. அன்னன்னைக்கு என்னென்ன இடத்துக்கு போக போகிறோன்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டாமா இல்லையா. இல்லாட்டா நம்மளோட வரவே வேண்டாமே, நிறைய பேர் கூட்டுன்னு போகிறா. இந்த தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் தெளிக்க பண்ணுறார் தெரியுமோ, யார் அவர்? தாமஸ் குக். அவரோடைய போயிடலாம் இல்லையா. ஜாலியாக நானும் கம்போடியா போனேன், டிக் திஸ் இஸ் மை 87th கண்ட்ரிஸ், 87 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். அங்கே போய் என்ன பார்த்து தாமஸ்க்கும் தெரியல அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். அதனால் கம்புஜ தேசமான இந்த தேசத்தில் ஏன் இந்த க்ஷேத்திரங்கள், க்ஷேத்திரம்னு சொன்னால் சில பேர் கோச்சு ஆழ்வார் வந்திருக்காரான்னு கேட்பா. ஆழ்வார் வந்தது மட்டும் க்ஷேத்திரம் கிடையாது. மன்னார்குடி ஆழ்வார் பாடியிருக்காரா, மேலக்கோட்டையில் பாடியிருக்காரா, அபிமான ஸ்தலம். இந்த மாதிரி இதெல்லாமும் பெருமாளுடைய சொத்து தான். அங்கோர் வாட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனிங் ஹிந்துஸ் விஷ்ணு டெம்பிள். எனக்கு நீங்கள் பாப்பள் அஷ்டபுஜகரனா பெருமாள் நின்றுட்டு இருப்பார் ஒரு இடத்துல, என்ன தலை மட்டும் புத்தாவாக இருக்கும், அது கதை நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, வனாந்தே சமம் ராமேண, வனத்துக்குள்ளே போனார் பெருமாள். ராமேண இது எங்கே சார்? கிருஷ்ணாவதாரம் சொல்லும்போது எங்கே சார் ராமர் வந்தார்? யார் இந்த ராமர்? பலராமர் இல்லையா. அவர் வி ராம். நமக்கு தெரிஞ்ச திரேதாயுகத்து ராம் வந்து டி ராம் இல்லையா. அதுக்கு முன்னாடி இருந்தவர் ஜே ராம். சார் ஏதோ புதுசாக அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி சொல்கிறீர். ஹூ இஸ் இஸ் ஜே ராம்? ஜமதக்னி பிள்ளை பரசுராமர். டி ராம் தசரத ராமர். வி ராம் வசுதேவரோட பிள்ளை பலராமர். எடுத்தா வசுதேவர் பிள்ளை தான் பலராமர். இன்னொரு ஒய்ஃப்க்கு எம்ப்ரியானிக் டிரான்ஸ்ஃபர் நடந்துடுத்து. இங்கே இருக்க கர்ப்பத்துலேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அந்த கர்ப்பத்துக்கு. அதனால் ரோஹிணி வந்து ஆத்துக்காரர் வந்து ஜெயிலில் ஆன்சைட் இருக்கார் ப்ராஜெக்டில். அதனால் இங்கே வந்து கர்ப்பவதியாய் குழந்தைய பெற்றா அதுதான் பலராமர். அதனால் அந்த ராமர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். கிருஷ்ணருடைய அண்ணா பார்க்கறதுக்கு
ஹீரோ மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அதனால் அவருடைய டிசிஷன்ஸை தான் ஓவர் டர்ன் பண்ணிவிடுவார் கிருஷ்ணன். அது அவர் சாமர்த்தியம். பலராமர் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். ரமயதீதி ராமஹா, பார்ப்பதுக்கு நன்னா இருப்பார். பலம் ரொம்ப அழகாக இருக்கும். அது பலமிக்க ராமர் பலராமர். அதனால் இந்த இடத்துல சமம் ராமேன பலராமரோட போயிருக்கார். வீக்ஷ்ய பார்த்தாராம். எதை பார்த்தார்? வனஸ்ரீயம் துவம் அகாஹா அப்படின்னு நகராதது. கம் கச்சதி, எது நடக்கிறதோ அது கச்சதி. கச்சதின்னு சொன்னால் நடக்கிறதுன்னு அர்த்தம். அகாஹான்னு சொன்னால் எது நடக்காதோ. அச்சலம்னு சொன்னால் எது நடக்காததோ. மலைக்கு அச்சலம்னு பேர். இந்த மரங்கள்லாம் நடக்காது. அதனால அகாஹா வனஸ்ரீயம் துவம், நீ உள்ள நுழைஞ்சியாமே. உள்ள நுழைவதற்கும் அகாஹா, அதனால உள்ள போயிருக்கியாமே. மோதாத்து தேனுக கானனம் வாச்சா, தேனுக கானனம் வாச்சா. இந்த காட்டுக்கு தேனுக காட் அப்படின்னு பேர். ஃபாரஸ்ட் வாஸ் கால்ட் தேனுக் ஃபாரஸ்ட். இங்கே சார் தேனுக் எங்கே சார் வந்தார்னா, தேனுக்கன்னு ஒரு அசுரன், அது அங்கே ஒரு கழுத ரூபேண இருந்திருக்கான். அந்த கழுதை ரூபேண இருந்த தேனுக்கன் இந்த காட்டை சுற்றி சுற்றி வருவான். அதனால் இவன் இந்த காட்டில் இருக்கிறதுனால எல்லாம் போகிறதுக்கு பயப்படுவா. ராமரும் பலராமரும் கிருஷ்ணன் அதுக்குள்ளே நுழையிறாளாம். வீக்ஷ்ய வனஸ்ரீயம் துவமகாஹா மோதாத்து தேனுக கானனம் வாச்சா. சரி, யார் இவாளுக்கு சொல்லி வச்சானா, அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கான் கிருஷ்ணருக்கு. யாருன்னா ஸ்வசகஸ்ய ஸ்ரீதாம்ன நாம்னஹா, ஸ்ரீதாமன் அப்படின்னு ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவர் சொன்னார், போகலாமே இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த காட்டுக்குள்ளே போய் என்ன சார் நடக்க போகிறதுன்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். உத்தாலதாலி நிவஹேத்வதுக்த்யா பலேன தூதேத பலேன தோர்பியாம் மிருதுக்கரஸ்சாப்யபதஸ்புரஸ்தாத் பலோத்கரோ தேனுகதானவோபி அத உத்தாலதாலி நிவஹே. உத்தாலதாலின்னா ரொம்ப உயர்ந்து இருக்கக்கூடிய பனைமரம். பனைமரத்துலேருந்து என்ன ஃப்ரூட் கிடைக்கும்? பனைப்பழம், நுங்கு, இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நுங்கு சாப்பிட்லாமான்னு ஒரு கேள்வி. ஆச்சாரப்படி சாப்பிடக்கூடாது, ஆனால் கிருஷ்ணர் சாப்பிட்ருக்கார். ஏன்னா ஏன் அவர் சார் அப்படி அவர் சாப்பிட்டார்னா அவருக்கு ஆச்சாரம்னா என்னன்னு தெரியாது. சார் அவர் ஆச்சாரம் இல்லாமல் சாப்பிட்ருக்காருன்னா அவர் சிஇஓ மாதிரி. சிஇஓ எந்த டைம் போனாலும் வருவார், எம்ப்ளாயீஸ் தான் கரெக்ட் டைம் போடணும். அதனால் இந்த இடத்துல அத உத்தாலதாலி நிவஹே, உயர்ந்து இருக்கக்கூடிய பனமரம். அங்கே தூதே சதி பலேன பலேன. அப்போது இந்த பனைமரத்தை, இந்த தென்னைமரம் பனைமரம்லாம் ஏறுறதுக்கு ஆட்கள் இருப்பாள், நம்மளே பார்த்துருப்போம். அவளை கையில் எப்படி ஒரு கயிறை வச்சுன்னு கிடு 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 கிடுன்னு ஏறுவா. நம்ம பாத்லா போட்டுட்டு ஒரு சாதாரண 2 படி வீட்டில் ஒரு ஏணியை போட்டு ஏறினாலே மாமா கீழே விழுந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர் ஆகிட்டுருது. அவர் அவ்வளோ பெரிய மரத்தை கிடுகிடு கிடுகிடு கால் இங்கே வைக்கிறதுக்குலாம் இடம் இருக்காது. இந்த வால் கிளைம்பிங்னு இந்த சின்ன குழந்தைகள்லாம் கிளாஸஸ்க்கு போகும், அங்கங்கே படி வச்சுருப்பான், இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று. அப்படிலாம் கிடையாது. இவன் டக்கு 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 டக்குன்னு ஏறிடுவான். எதுக்கு? மேலே போய் அந்த பழத்தை எடுக்கிறது. அப்படி பண்ணலையா பலராமர். அவருக்கு எவ்வளோ பலம்னா, மரத்தை எப்படி வச்சுட்டாராம், குலுக்கு 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 குலுக்குன்னு குலுக்கினார். என்ன ஆச்சுன்னு கேட்டார். அத உத்தாலதாலி நிவஹே தூதே பலேன பலேன. பலேன பலேன, பலராமருடைய பலத்தால். இங்க பலேன பலேனா பலம் பலம்னு அர்த்தம் இல்லை. பலேனன்னு சொன்னா பலராமருக்கு பலன்னு பேர். பலா பலான்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா ராமன்னு கூப்பிட்டா அங்கே ஒரே கன்ஃபியூஷன் வந்துடும். இந்த வீட்டில் ஸ்ரீனிவாசன்லேயே 6 ஸ்ரீனிவாசன் இருப்பா. குள்ள ஸ்ரீனிவாசன், நெட்ட ஸ்ரீனிவாசன், அஷடு ஸ்ரீனிவாசன், அது மாதிரி 4-5 இருக்கும். சீனு, சீனா, சீமா, சீப்பா, இவ்வளோ இருக்கும். அதனால ஏதாவது ஒரு பேர் வைப்போம் பாருங்க. அந்த மாதிரி ராமன்னு கூப்பிட்டுட்டா அங்கே எக்கச்சக்கமாக ராம். விச் ராம் டிட் யூ கால் அப்படின்பா. அதனால் அப்போ சொல்லும்போது இந்த இடத்துல சொன்னார் பலேன பலேன, பலராமன் என்கின்ற பலராமனின் பலத்தால், தோர்பியாம் துவதுக்தியா, அவனுடைய தோர்பியாம் கையில் இருக்கக்கூடிய பலத்தால, பலோத்கரஹா மிருதுகரஹா ச அபியபதத். அதனால நன்னா பழுத்து இருக்கக்கூடிய பழங்கள், அதே சமயத்தில் காவாட்டாக இருக்கக்கூடிய பழங்கள். நம்ம வீட்டில் பழம் வாங்கும்போது பழுத்து இருக்கிற பழம் தான் வாங்குவோன்னு இல்லை. சில சமயம் என்ன பண்ணுவோம், ஏப்பா ஒரு 2 நாள் கழித்து பழுக்கக்கூடிய பழமாக கொடு இல்லையா. எல்லாம் இவ்வளோ வாழைப்பழத்தை எல்லாம் பழுத்து பழமாக இன்றைக்கே வாங்கிட்டா எவ்வளோ பழத்தை நம்ம உட்காந்து ஆட்டுன்னு இருக்குது ஷோலிங்கர் குரங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் இல்லையா. அதனால் கொஞ்சம் காவாட்டாகவும் கொடு, கொஞ்சம் பழமாகவும் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிப்போம். இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களே பழுத்து வந்த பழங்களே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு இல்லையா. அவன் காயெல்லாம் எடுத்து அசிட்டலின்லாம் அது மேலே அடித்து அது மேலே கலரை மாற்றி அது நமக்கு பழம் கொடுக்குறான். அதனால தான் பாவனிக்கு பாரதியார் தெரியாமல் எழுதி வச்சுட்டார்.
எழுதி வச்சார், காயிலே புளிப்பதென்னே கண்ணபெருமானே நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ணபெருமானே. கேட்டிருக்கா இது? ஏன்னா காயில் புளிக்கும். மாங்காவை நீங்கள் வந்து, அதுவும் ஆந்திரா பக்கம் குண்டு மாங்கான்னு கிடைக்கும், அதில் தான் ஆவக்காய் போடணும். இந்த தோத்தாப்புரியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு மல்லிகா ரொம்ப தினம் கரெக்டாக சொல்கிறா. அதெல்லாம் 5.5 பெட்டியில் வேற சொல்கிறா. என்னென்னா இந்த குண்டு மாங்காவில் போடுங்கோ அப்படிங்கிறா. குண்டு மாங்காவில் நீங்கள் நன்னா போட்டேன்னா ரொம்ப நாள் புளிக்கும், நன்னா இருக்கும். எண்ணெய் மாங்கான்னு ஒன்று போடுவா, காய வச்சுட்டு அப்புறம் அப்பப்போ வேணுங்க வச்சு போடுவா, புளிக்கும். இதே நீங்கள் வந்து பங்கனப்பள்ளி வாங்கினேன்னா அது ஒன்று சாப்பிட்டா டாக்டர் சொல்கிறார் யுவர் சுகர் லெவல் இஸ் ஹியர் அப்படிங்கிறார். சார் வாட் இஃப் ஐ ஹாவ் அன் அதர் ஒன், யூ ஓன்ட் கம் நெக்ஸ்ட் இயர். ஒரே பழம் காயில் புளின்னு புளிக்கிறது, பழத்தில் இன்னிக்கிறதே பெருமானே நீ என்னெல்லாம் காரியம் பண்ணியிருக்கேன்னார். இன்னைக்கு மாம்பழம் வாங்கினாலும் புளிக்கிறது. ஏன்னு ஒருத்தர் கேட்டார். ஏன்னா அதை நம்ம பழுக்கவே விடலையே, அது காவாட்டாக இருக்கிறத கலரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல சொன்னார் மிருதுஹு கரஹா ச அபியபதத். ஏன்னா சாஸ்திர ரீதியாகவோ லௌகீக ரீதியாகவோ பார்த்தா வித்தியாசங்கள் வரும். காய் பழம்னா என்னென்ன? காய்னா கொஞ்சம் புளிக்கும், கசக்கும், இதெல்லாம் இருக்கும் காய்க்கு. பழம்னா இனிக்கும். நல்ல வார்த்தைகள் பேசினால் அது பழத்தை போலே, சுடும் சொல்லாக பேசினால் அது காயை போலே. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு எங்கள் பஸ்லெல்லாம் பெருசாக வந்து ஒரு தாடி போட்ட ஒரு சாமியார் அங்கே உட்காந்துட்டு இருக்கார் எங்கள் ஊர் பஸ்லெல்லாம். வள்ளுவர் பாவம், அவர் நெத்தியில் போடாமல் இதுவும் சும்மா அப்படியே உட்காந்துருக்கார். அவர் பக்கத்தில் இது போட்டு வச்சிருப்பா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. யோ ஏறுசாமி அப்படிமா வழியில் ஏன்பா அங்கே எழுதி வச்சிருக்கேப்பா, தாடி போட்ட சாமியார் இனிய உளவாக இன்னாத கூறல், நல்ல வார்த்தை பேசினா நல்லா இருக்கும். நீ போ சாமி, அவர் ஏதோ எழுதி வச்சிருக்கார், பொழுது போலேன்னு எழுதி வச்சிருக்கார். அதனால் நல்ல வார்த்தைகள் என்பது பழத்தை போலே, சுடும் சொல்லானது காயை போலே. அதனால் மிருதுஹு கரஹா ச அபியபதத். அப்போ என்ன ஆச்சா, இவர் குலுக்கினார் பாருங்க. இந்த தேனுகாசுரனுக்கு தெரிஞ்சுடுச்சு, அது அந்த காட்டோட தாதா அந்த தேனுகாசுரன். அதனால் தேனுக தானவஹா அப்பி, தானவஹா அசுரனானவன் தேனுகன். இந்த தேனுகன் யாரோட ஃப்ரெண்டாக இருப்பார் சொல்லுங்களேன்? யாரோட ஃப்ரெண்ட்? கம்சன். கம்சன் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கான், V6 அப்படின்னு பேர். அந்த V6 அப்படின்னு வச்சுருக்கான். அதில் பக்கா பக்கி, பக்கா பக்கி கேட்டிருக்கா? ஹூ இஸ் பக்கா? பகாசுரன். புள்ளின் வாய்க்கீண்டனை பகாசுரன். பக்கி யார் சார்? அது இல்லை சிஸ்டர். இப்போ கிருபா கிருப்பி மாதிரி கேள்விப்பட்டிருக்கா? கிருப்பர் தன்னுடைய தங்கை கிருப்பியை துரோணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஏ அந்த மாதிரி இல்லை. பக்கி யாருன்னா பூத்தனாக்கு பத்தி, பக்கின்னு பேர். பக்கா பக்கி. ஷகடன் அவனுக்கு உத்கச்சன்னு பேர். கேஷி, பிரளம்பன், தேனுகன், இவெல்லாம் கம்சனோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பான். கம்சன் வந்து அப்பப்போ மெசேஜ் பண்ணுவான், கோ அண்ட் டூ திஸ் டு தேம் அப்படி, போட்டு தள்ளு, புஷ் அண்ட் போட்டுன்னா ஹிட் அண்ட் புஷ் தானே, போட்டு தள்ளு, ஹிட் அண்ட் புஷ் அப்படின்பா. அப்படின்னா டகாலையும் வந்துடுவான். அந்த தேனுகாசுரன் கம்சனோட ஃப்ரெண்ட். ஃபினிஷ் கிருஷ்ணா, முடிச்சுடு அப்படின்ட்டான். இப்போ தேனுகாசுரன் வரான். தேனுகதானவஹா அபி, அவன் எப்படி வந்தான்னார்? அபியபதத் புரஸ்தாத் கரஹா, ஒரு கழுதை வடிவத்தில் வந்தான். கழுதைக்கு பெருமை உண்டா சார்? ஒன்றுமே இல்லை. நான் நாகர்கோயிலில் உபன்யாசம் முடிச்சுட்டு எனக்கு வந்து கேரளாவில் உபன்யாசம் அடுத்த நாள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பட்டையாக திருமண் போட்டு யானை மாதிரி உட்காந்து உள்ளே போய் உட்காந்துருந்தேன். எதிர்க்க இருக்கவர் ஒருத்தர் பார்த்தார். சாமி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்கிறப்ப, கதை சொல்கிறீங்களா, இருக்கட்டும். உங்கள் சாமி என்ன சார்? சிங்கமாக வரார். பெரிய ஆளாக தான் சார் வரார். ஐயோ இவர் எங்கேயோ நம்மளை கூட்டுன்னு போக போகிறார், வம்பு மாட்டி விட போகிறார். அதனால் சிங்கமாக வராராம் பெருமாள். எங்கள் சுவாமி கழுதையில் வரார் அப்படின்னு. இது என்ன சொல்கிறாருன்னு புரியல. பார்த்தா இன்னொரு மதத்தில் சொல்லி வச்சுருக்கா ஒரு கதை. என்னென்னா, ஒருத்தர் வந்து கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு வந்தார். அது பனைமரத்தில் இருக்கக்கூடிய இலையை வச்சு அன்றைக்கி வரவேற்றா. அதுக்கு பாம் சண்டேன்னு பேர். கேள்விப்பட்டிருக்கல? அப்போ நான் சொன்னேன், பெருமாள் சிங்கமாக வந்ததை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கேப்பா, அதுக்கு முன்னொரு அவதாரம் எடுத்தார்னு. என்னன்னு கேட்டார். என்ன அவதாரம்? வராகமாக வந்தார். பன்றி அவதாரமாக எடுத்தார் பெருமாள்.
அதனால் இந்த வித்தியாசமெல்லாம் பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. அந்த அவதாரத்தில் அந்த நோக்கத்துக்கு என்ன பூர்த்தி செய்ய வேண்டுமோ அது அந்த உருவத்தில் வருவார் சொன்னேன். அதனால் பெருமாள் இங்கே தேனுகனா வந்தார். அபியபதத்து புரஸ்தாத் கரஹா, ஒரு கழுதை வடிவத்தில் வந்தார். என்ன பண்ணார் அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம். சமுத்யதோ தைனுகபாலனேஹம் கதம் வதம் தைனுகமத்ய குர்வே இதீவ மத்வா த்ருவமக்ரஜேன சுரௌகயோத்தாரமஜீகனஸ்த்வம் சுமத்யுதஹ சமுத்யதஹ அகம், அதாவது நானாக இருக்கக்கூடியவன். தைனுகபாலனே, தைனுக அப்படிங்கிறது தேனுன்னு சொன்னால் மாடுன்னு அர்த்தம். தைனுகன்னு சொன்னால் மாடை பரிபாலனம் பண்ணுறவனுக்கு தைனுகன்னு பேர். நானோ ஒரு தைனுகன். யார் சொல்லுவா? கிருஷ்ணர். நான் ஒரு தைனுகன், மாடெல்லாம் இங்கே மேய்க்கலான்னு வரேன். தைனுக பாலனி கதம் குர்வே தைனுகம் வதமத்ய, தைனுகன் ஆக வந்த நான் எப்படி தேனுகனை வதம் பண்ணுவேன்? புரியுதா உங்களுக்கு வார்த்தாஜாலம்? இல்லை என்ன சொல்கிறார்? தேனுவான பசுவை ரட்சிக்கக்கூடிய குலத்தில் பிறந்து இங்கு வந்த நான் எங்கனே தேனுகனை வதம் செய்வேன். எப்படி தேனுகனை வதம் பண்றது? அப்போ துருவம் இவ மத்வா இதி த்வம், இப்படியும் கொஞ்சம் நன்னா யோசிச்சு பார்த்தார் பெருமாள். என்ன செய்வது, வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு நினைச்சுட்டு சுரௌக யோத்தாரம் அஜீகணா, அப்போ தேவர்களுக்கு தலைவனாக இருக்க எதிரியாக இருக்கக்கூடியவன் சூரௌக, சுரர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன், யோத்தாரம் அவனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக அஜீகணா அக்ரஜேன, அக்ரஜன்னா அண்ணா. யார் இந்த அண்ணா? பலராமரை வச்சு பண்ணலாமே. ஓஹோ, இந்த பலராமருக்கு தான் அவ்வளோ பில்டப்பாக நமக்கு தெரியணும். ஏன்னா முன்னாடி 2-3 ஸ்லோகங்களில் பாருங்க, அப்போ சொல்லிகிட்டே இருப்பார் ராமேன வந்தார், ராமனோட கூட வந்தார். எப்போவுமே இதுக்கெல்லாம் எஸ்டாப்ளிஷிங் திஸ் ஸ்க்ரீன் ஆர் சீன் அப்படின்னு பேர் மூவி மேக்கிங்கில். இப்போ ஒரு படத்தில் யூ ஹவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் சீன். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சீன் எடுக்கும்போது ஷூட் பண்ணுற டேரக்டர் ஃபஸ்ட்டு சண்டையே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் அந்த வீட்டுக்கு வெளிப்புறத்தை காமிக்கணும். நீங்கள் அந்த சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நல்லாவா? நீங்கள்லாம் வேதாந்த காலக்ஷேபம்னு நினைக்கிறேன், நான் பார்க்க மாட்டேங்கிறேன். அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் ஒரு ஷாட் எடுக்கணும். ஷாட் எடுத்துகிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நாங்கள் காமிக்க போகிறோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிற சீனில் நம்ம ராணிகிட்ட சொல்கிறாலோ, ராணி அவர்கிட்ட சொல்கிறாலோ, அதெல்லாம் அப்புறம் எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வீட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த இடத்துல பலராமர் தான் இந்த தசகத்துக்கு நாயகன்னா பலராமரை முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே. அதனால் கிருஷ்ணர் பலராமரோடு கூட வந்தார். மலையை, அந்த மரத்தை பலராமர் குலுக்கினார், பலத்தோடு கூடிய பலராமர் குலுக்கினார். அப்பேற்பட்ட பலராமரை பார்த்து என்னால் கொல்ல முடியாது, நீ கொல்லூனு தம்பியான கிருஷ்ணர் சொன்னார். இந்த கடைசி வார்த்தை சொல்றதுக்கு முன்னுரை 2 ஸ்லோகங்கள். அதனால அக்ரஜேன அந்த அண்ணாவை பார்த்து சொன்னாராம். அப்ப அடுத்த ஸ்லோகம் ததீய பிருத்யா நபி ஜம்புகத்வே உபாகதா நக்ர சயுதஸ்த்வம் ஜம்பூபலானீவ ததா நிரஸ்தாஸ்தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தா. ஹே பகவன்னு, ஹே பகவன்னு சொன்னபடியால் 6 குணங்களோடு பூர்த்தியாக இருக்கக்கூடியவனே, the one who has got 6 auspicious attributes, அவருக்கு பகவான்னு பேர். நான் நிறைய இடத்துல இந்த உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டுக்கணும். பகவ. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறேன், அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு எப்படி கேட்பேன், நாளைக்கு கேள்வி கேட்பேன். ஞாபகம் இருக்கணும், நம்ம சனாதன தர்மத்துக்கு என்னென்ன விஷயம் நிறைய இருக்குது, கேட்குறவா நிறைய பேர் இருக்கா. பட் we don't take it seriously to remember matter. ஆமாம் சார், நான் வளர்த்தோ சனாதன தர்மம் வளர்ந்துட போகிறது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால்தான் நம்மளால் ஈஸியாக we get succumbed to other sermons. மற்ற இடங்களில் யாரும் அவள் சொல்லி கொடுத்ததை இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சேர வேண்டும்னு சொன்னால் அவர் சொல்கிறதை ஒருத்தரும் மறக்கிறது இல்லையே. நம்ம தானே மறந்து போய்ட்றோம். சார் பெருமையாக வேறு சொல்லிப்போம், சார் எல்லாம் மறந்துடுது சார், நினச்சா ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. we should take efforts to remember. எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன் ஞாபகம் இருக்காது? ஏன் ஞாபகம் இருக்காது சொல்லுங்க? வயசாக எடுத்துங்கிறோம். வயசானதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது சார். I have seen so many people who have aged, who take notes,
who listen to so many good things and they will manage to remember. If there is a will, there is a way. So don't blame it on any factor. Say, yes, I am lethargic. எனக்கு ஞாபகம் வச்சுக்க பிடிக்கல. அது சத்தியத்தை சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா? அதை வேணால் சொல்லலாமே ஒழிய வயசாகிடுதுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா எவ்வளோ இடத்துல இன்ஸ்பைரிங் ஓல்ட் பீப்புளை நான் பார்த்துருக்கேன். ஒண்டர்ஃபுல் பீப்புள். 80 வயசில் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை பைஹார்ட் பண்ணினவாளை நான் பார்த்துருக்கேன். முடியும், எது நினைச்சாலும் முடியும், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த இடத்துல சொல்ற ஹே பகவன்னு ப க வ 3 எழுத்து இருக்கா? ஞானபல 2 குணங்கள் முதல் எழுத்து ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய க, சக்தி தேஜஸ் வ, ப க வ, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் 6 குணங்கள் இருக்கா சார்? நல்லவரா இருக்கார் சார் இவர். கெட்ட குணம் ஏதாவது இருக்கா? ஐயோ இவர்கிட்ட கெட்ட குணமே கிடையாதுன்னா என்ன? கெட்ட குணமே கிடையாது. கிடையாதுன்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் நாங்கிறது எங்கேன்னு வந்தது? அன்னுங்கிற வார்த்தையை திருப்பி போட்டால் நான் வரும். அ இன் திருப்பி போடுங்க. இன்னு அ இன்னுங்கிறது கடைசியில் வர முடியாது. முதல்ல போட்டுட்டேன்னா அதுலேன்னு வரக்கூடிய சவுண்டு ஆவோட சேர்ந்துடணும். அப்போது ந ஆன்னு மாறிடும், நான்னு மாறிடும். அப்படின்னா அன்னு தான் நாங்கிறது கெட்ட குணம் இல்லை. பகவ நல்ல குணங்கள் இருக்கு. பகவ ப்ளஸ் அன்னு பகவான். தெரிஞ்சு கொடுத்தா அந்த வேர்டு எப்படி வந்திருக்குன்னு விஷ்ணு புராணத்தில் எடுக்கிற. அதனால ஹே பகவன்னு துவம் அக்ரஜ சயுதா, நீயோ பட்டதிரில் சொல்றார், நீயோ குருவாயூரப்பா அக்ரஜ சயுதா, அக்ரஜனான பலராமரோடு கூடியவனாய், நிராஸ்தா கேலன்னு நிராஸ்தா, தூக்கி தூக்கி விளையாடினியாமே. எதுன்னு கேட்டார். தாளேஷு ததீய பிருத்யானபி. அதனால அந்த தேனுக்கனுக்கு அடிபணிந்தவர்களை, அந்த தேனுக்கனுக்கு அது ஒரு கூட்டம், அவன் தாதான்னு சொல்லிவிட்டேனே, அந்த தாதாவா இருக்கக்கூடிய தேனுக்கனுக்கு குட்டி குட்டி கழுதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு போட்டு விளையாடுறா 2 பேரும். உபாகதான் ததா ஜம்புகத்வேன, ஜம்புகமா வந்திருக்கு. ஜம்புகன்னா என்ன தெரியுமோ? ஜெக்கால்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதே சமயத்தில் நாவல் பழம் இல்லையா? ஜம்பு. இதில் ஜம்பு வேற, ஜம்புக்க வேற. ஜம்புன்னு சொல்லிட்டா நாவல் பழம், நாவல் தீவலம்பதி அப்படின்னு ஆழ்வார் பாடிக்க பெரியாழ்வார். இது ஜம்பு த்வீபே. ஜம்புக்கன்னு சொல்லிட்டா ஜெக்கால். எடுத்தா இப்போ இந்த தேனுக்கனுக்கு ஜெக்கால்ஸ்லாம் தான் கீழே இருக்கக்கூடிய தாதா. கட்டிங் ரவி, சோடா பாட்டில் சேகர், அப்புறம் ஒத்தமீச கபாலி, இதெல்லாம் இந்த ஆட்கள்லாம் தான் இவா. அதனால ஜம்புகத்வேன ஜம்பு பலானி இவ, அதெல்லாம் ஜம்பு பழங்கள். இந்த மரத்தை குலுக்கினா பாருங்க, அதில் பழம் விழுந்தா மாதிரி இந்த சுற்றி வந்த இந்த ஜம்புக்கங்களை எல்லாம் பெருமாள் தூக்கி தூக்கி பழத்தை போடுற மாதிரி போட்டாராம். இன்றைக்கும் நீங்கள் இந்த ஸ்பெயின்லலாம் போனேன்னா ஒரு பழத்தை தூக்கி போடுற ஃபெஸ்டிவல் ஒன்று உண்டு. கரெக்டாக டொமேட்டினாவா? டொமேட்டினா, டொமேட்டோவை போட்டு டொப்பு டொப்புன்னு போட்டு அடிப்பான். அந்த மாதிரி திராட்சை பழத்துக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு. இது வந்து டொமேட்டினா மாதிரி ஜம்புக்கினா, ஜம்பு பழத்தெல்லாம் போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கா 2 பேரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஸ்லோகம். விநிக்னதி த்வய்யத ஜம்புகௌகம் சநாமகத்வாத் வருணஸ்ததானீம் பயாகுலோ ஜம்புகநாமதேயம் ஸ்ருதி பிரசித்தம் யதிதேதி மன்யே அப்படின்னார் பட்டதிரில். சொன்னார், அத த்வயி விநிக்னதி, நீங்கள் இருவரும் அந்த ஜம்புக்கங்களை, ஜம்புக்கம்னா என்ன? ஜெக்கால். அப்படின்னா வந்து நம்ம குள்ள நரியா ஓனாயா? குள்ள நரி. நரிங்கிறது ஃபாக்ஸ் ஆகிடும்ல. ஜெக்கால் அப்படிங்கிறது ஓனாயா? ஓனாய். சரி, ஓனாய் வேறு கிடைக்கிற வரைக்கும் இப்போ ஓனாய் வச்சுக்கலாம். எடுத்தா இப்போ ஓனாய். இந்த ஓனாயெல்லாம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அடிச்சு பண்ணுறதை பார்த்த உடனே ஜம்புகௌகம் ததானி வருணஹா பயாகுலஹா, வருணன் பயந்து போயிட்டானா சார். ஏன் இருக்கும்? ஏன் சார் ஓனாய் அடிச்சா ஏன் சார் வருணன் பயப்படணும்னா, வருணனுக்கு இன்னொரு பேர் ஜம்புகன். சீக்ரெட் பட்டதிரில் ரொம்ப சாமர்த்தியமாக சொல்கிறார். விராட் கோலி லாஸ்ட் பாலில் அடிப்பாரா இல்லையான்னு ஒரு த்ரில்லோட வந்து கேட்குறோம் பாருங்க, சேர் நுனியில். அந்த மாதிரி உபன்யாசத்தையும் கேட்கணும். இல்லை, இப்போ ஒரு நியூ விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஜம்புகன்கிறது வருணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர். அப்படியா சார்?
வருணன் தானே சார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஜம்புகன்னும் அவர் பேருன்னு சொல்கிறேளே சார், அது எங்கேயுமே கேள்விப்படலையேன்னார். ஏன்னா ஜம்புகன்கிற பேர் வருணனுக்கு இருக்கிறது வருணனுக்கு தெரியும், ஆனாலும் அதை அவர் மறைச்சு வச்சுட்டார். ஏன்னு கேட்டார் பட்டதிரி. ஏன்னா ஜம்புக்கங்கள் வந்து கொடுத்தூன்னு சொன்னார் கிருஷ்ணர் பலராமரை பார்த்து. ஓனாய் கூட்டமே வருது, ஒத்தருக்கொத்தர் வீசி வீசி பந்தாடுறா, ஜம்புக்கத்தை போட்டு அடி, ஜம்புக்கத்தை போட்டு அடி. இது அப்படியே ஊர் முழுக்க ஆர்ப்பரிச்சுதான், ஜகத்து முழுக்க ஆர்ப்பரிச்சுதான். வருணன் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காரா. ஜம்புக்கத்தை அடினா இவரையும் அடிந்தானே பொருள். அதனால தன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்துருக்க. ஜம்புகன் என்கின்ற வருணன் அவ அப்பா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அவர் என்ன பண்ணிட்டாராம், எப்போவுமே இந்த கல்யாண கடுதாசிலாம் அபித குச்சாம்பாள் என்கின்ற ஆஷாவை அப்படின்னு, ஆஷா தான் எல்லாருக்கும் தெரியும், அபித குச்சாம்பாள்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அபர்யாப்தாமிருதன் என்கின்ற ஓஹனை அப்படின்பா, ஓஹன் அப்படின்னு ஸ்டைலாக பேர் வச்சிருப்பா. அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு பாவம் எங்கேயோ தாத்தா தனக்கு வைக்க முடியாத பேரெல்லாம் போய் பேரனுக்கு வச்சிருப்பார். அதனால் அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பார். எங்கே அபர்யாப்தாமிருதன் இருக்கா உங்களுக்கு? எந்த ஊர் பெருமாள்? கும்பகோணத்துல ஷாரங்கபாணி இருக்கார் இல்லையா, மூலவருக்கு ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு ஆழ்வார். அமுதுன்னா ஸ்வீட் இல்லையா. இப்போ நான் ஒரு மைசூர் பாக் கொடுத்தா எவ்வளோ பேர் சாப்பிடுவேன்? இல்லை சாப்பிடுவேன். ரெண்டாவது முதல்லயே கஷ்டம்ல, முதல் மைசூர் பாக்கு இல்லை நம்ம வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் செங்கல் மாதிரி இருக்கும். நீங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறது, அது புழிஞ்சா நெய் வரும். எங்கள் வீடெல்லாம் செங்கல் பொறையாக இருக்கும் பார்க்குறது. அது ஒன்று கொடுத்தா ஓகே சாப்பிடுவேன். ரெண்டாவது கொடுத்தா ஓகே சார், நோ நோ. தேர்ட் ப்ளீஸ் நோ சார் அப்படின்ட்டுருவோம். அமுது என்பது நமக்கு ஒரு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்வீட்டுக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், திகட்டிடும் ஸ்வீட். ஆனால் பெருமாள்ங்கிற அமுதை நீங்கள் எவ்வளவு தடவை பார்த்தாலும் ஆறவே ஆறாதான், திகட்டவே திகட்டாதான். తెలుగు వారు ఉన్నారా ఇక్కడ? తెలుగులో చెప్తారు కదా తెలుగు తేట అంట. తెలుగు பேச பேச திகட்டவே திகட்ட, அப்படியே ஸ்வீட்டு ஸ்வீட்டாக இருக்குமா. அந்த மாதிரி பெருமாளும் அமுது ஆறாவ அமுது. அந்த தமிழ் வார்த்தையை போட்டு எவ்வளோ பேர் கொண்டுடுவா தெரியுமோ? அரவமுதும்பா. அரவுன்னா என்ன? பாம்பு. பாம்புக்கு எங்கேருந்து அமுது வந்தது? முதினா பாவம் கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால அறவே முது, அறவே. அதனால பாவம் ரொம்ப ஆச்சரியமான தமிழ் பேர். சரி சார், சான்ஸ்கிரிட்ல போட்டுருங்கோ சார், அது இன்னும் கஷ்டம். அபர்யாப்தாமிருதன், அமிர்தம் அமுது. ஊட்ட ஊட்ட பர்யாப்தமே அடையாதான், அபர்யாப்தாமிருதன் அப்படின்னு பேர். சார் பேரனுக்கு என்ன சார் பேர்? சிண்டு. அபர்யாப்தாமிருதன். நீங்கள் ஐயா நம்ம சிண்டுன்னா ஏதோ பேர் போட்டு வச்சிருக்கா. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்கா ஜம்புகன் என்கின்ற வருணனை. ஜம்புகன் என்ன பண்ணிட்டார், இவர் குவைட்டாக வந்து ஸ்மட்ஜ் பண்ணிட்டார். யார்? வருணன். ஏன்னா இந்த ஜம்புகனை போட்டு அடினார் கிருஷ்ணர். பயந்து போயிட்டார் வருணன். நமக்கும் ஜம்புகன்னு பேராச்சே, எங்கேயாவது நம்மளை தேடின்னு வந்து அடிச்சுட்டா என்ன பண்ணுறது? ஜம்புகனை அடிச்சுட்டார். உடனே சர்டிஃபிகேட்டை அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா யூ கோ டு த கசெட் அண்ட் சேஞ்ச் அண்ட் கம் அப்படின்ட்டு. பாவம் கஷ்யப்பர் ஓடுறார். கஷ்யப்பர் தானே தேவர்களுக்கெல்லாம் அப்பா. அது பாவம் ஹாஸ்பிட்டலாக போய் கவர்மெண்ட் கிட்ட போனார். சார் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பே பண்ணணும் சார். இவருக்கு அந்த பெஞ்சுக்கு 2000 கொடுக்கணும், இந்த பெஞ்சுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், அப்போ தான் சார் ட்ராயரை திறந்து வச்சுருவான் அவன். ஆமாம் போடு சார் அப்படிமா. பாவம் கஷ்யப்ப பிரஜாபதி ரொம்ப ஏழை. பிள்ளைகிட்ட வந்து சொன்னார், இதப்பா வந்து ஜம்புக்கனை அப்படியே வச்சுக்கோ. சார் அப்பா கிருஷ்ணர் வந்து அடிச்சுட்டான்னா என்ன பண்ணுறது? எங்கேயாவது மறைச்சி வைக்கணுமே உன் பேரை. உன் பேரை எங்கே மறைச்சிடா வைக்கிறது? எங்கே மறைச்சி வைப்பேன்? ஸ்ருதி பிரசித்தம், வேதத்துக்குள்ள மறைச்சு வச்சுடுறேன்னார். வேதத்தில் வருணன்னு சொல்கிற இடத்துல என்ன வரும் தெரியுமா? ஜம்புகா யஸ்வாஹா அப்படின்னு தான் வரும். அதனால வேதத்தில் ஜம்புகனான வருணன் தம் பேரை மறைச்சு வச்சுட்டாரா, என்ன கிருஷ்ணர் தன்னை அடிக்காமல் பொறுப்பதற்காக பட்டதிரி எடுக்கிறார். என்ன சுவாரஸ்யம், அந்த அழகை ரசிக்கணும். யூ ஷுட் லேர்ன் ஹவ். See, appreciating literature is step 1. Step 2 is to learn how to appreciate literature. இல்லையா? we should learn. இந்த இடத்தை சொல்கிறார், ததா நீ வருணஹா பயாகுலஹா. வருணன் பயந்து போயிட்டானா. சநாமகத்வாத். ஏன் பயந்து போயிட்டார்? சநாமகத்வாத், ஒரே நாமம். he is sharing the name. சநாமகத்வாத் வியதித ஜம்புக நாமதேயம். அவருக்கு ஏன் அந்த பயந்து கொடுத்தோ? அவருக்கும் பாவம் ஜம்புகன்னு பேர்.
எங்க மறைச்சு வச்சார்? ஸ்ருதி பிரசித்தம் இதி மன்யே, வேதத்துல மறைச்சு வச்சதா நான் நினைக்கின்றேன். மன்யேனா நான் நினைக்கிறேன் அர்த்தம். பியூட்டி. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. தவாவதாரஸ்ய பலம் முராரே சஞ்சாதமத்யேதி சுரைர்நுதஸ்த்வம் சத்யம் பலம் ஜாதமிஹேதிஹாசி பாலை சமம் தாலபலான்யபுங்ஷாஹ. ஹே முராரே, முராரின்னு சொன்னா முரனை கொன்று முடித்தவனே. முரன் ஒரு அசுரன் இருக்கான், அவனை கொன்று முடிச்சவர் முராரி அப்படின்னு பேர். அதனால பலம் தவ அவதாரஸ்ய சஞ்சாதம், அதனால நீ அவதாரம் செய்ததின் பலனாய். பலம்ங்கிறது என்ன? பழம் இல்லையா? பழம்ங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். நம்ம சம்ஸ்கிருதத்தை சொல்லும் போதும் சார் உங்களுக்கு என்ன சார் பலம் கிடைச்சதுன்னு கேட்போம் இல்லையா? அந்த இடத்த பழம் ஞானப்பழம் கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கான பலன்னா என்னன்னா ஃப்ரூட்டுன்னு அர்த்தம். அது அப்படியே பெனிஃபிட்டை அப்படியே அவன் இங்கிலீஷில் போட்டான். த ஃப்ரூட்ஸ் ஆஃப் திஸ். எங்கேயோ சம்ஸ்கிருதத்தை கேட்டுட்டு தானே எழுதியிருக்கணும் இல்லையா? இந்த நாவுங்கிற வார்த்தையில் நேவின்னு வந்தா மாதிரி, நாவுன்னா படகு, அதில் நேவி வந்துடுத்து பாருங்க. அந்த மாதிரி இந்த இடத்த சொல்ற பலம் தவ அவதாரஸ்ய சஞ்சாதம், நீ அவதாரம் செய்தபடியால் அத்ய இதி நுதஹா சுரைஹி, இன்னைக்கு தான் தேவர்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாப்பா. துவம் இதிஹாசி, என்னன்னு தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணா? அப்பா நீ அவதாரம் பண்ணதனுடைய பலன் இன்னைக்கு தான் கிடச்சிதுன்னா. பெருமாளை பார்த்துட்டேன்னா பெருமாள் வதம் பண்ணியிருக்காரோன்னு அண்ணாவோட சேர்ந்து தேவர்கள்லாம் மேலேருந்து கை தட்டுறா. லேட்டஸ்ட் நவ் கோ ஃபார் அ செலிப்ரேஷன். டிசம்பர் 31 மாதிரி எல்லாரும் கை தட்டின்னு இருக்கா. தட்டின உடனே நீ அவதாரம் எடுத்ததற்கான பலன் இன்று தாப்பா கிருஷ்ணா கிட்டியதுன்னர். இவா சொல்றதை பார்த்துட்டு கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவா சொல்றா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னார். அப்போ கிருஷ்ணர் சமாளிக்கணும், தான் சாதாரண குழந்தைன்னு. எப்படி சமாளிச்சான்னார் அதை சொல்றார். சத்யம் இஹ பலம் ஜாதம் அபுங்ஷ்யாஹ. அப்போ சொன்னார், ஓவே போயிடுத்து. அப்போ சொன்னார் சத்யம் இஹ பலம் ஜாதம் அபுங்ஷ்யாஹ. அதனால சத்தியம், நான் பழத்தை சாப்பிட்டு இருக்கேன்னு. அவள் என்ன சொன்னா, நீ அவதாரம் பண்ணதுக்கான பலம் இன்னைக்கு தான் கிடச்சிதுன்னா மரத்தை குளிக்கினதுல பழம் விழுந்திருக்கணும். ஆமாம்மா இவ சொல்றது பார்த்தே பிச்சுமணி கரெக்டாக தான் சொல்ற. பழம் தான் சாப்பிட்டு இருக்கேன் பாரு, பழம் தான் சாப்பிட்டு இருக்கேன் பாரு நாராம். தால பலானி சமம் பாலைஹி, தால பலம் பனமரத்திலேருந்து வந்த பழங்களை எல்லாம் நீ சாப்பிட்டாயாமே அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமா எடுக்கிறார். அடுத்தது சொன்னார், மதுத்ரவ ஸ்னுதி பிருஹந்தி தானி பலானி மோதோ பரபிருந்தி புக்த்வா திருப்தைஷ்ச திருப்தைர் பவனம் பலௌகம் வஹத்பிராகாஹ கலு பாலகைஸ்த்வம் புக்த்வா தானி பலானி, அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு பிருஹந்தி மேதோ பரபிருந்தி, அதுவும் எப்பேற்பட்ட பழங்கள்? நிறைய சதையோடு கூடிய பழங்கள். மதுத்ரவ ஸ்னுந்தி துவம் அகாஹா பவனம், அதுலேருந்து மதுத்ரவம் அப்படியே தேன் ஒழுகிறதான். அந்த காலத்தில் ஒரு பழத்தை தேனில் தோச்சு சாப்பிடுவா, வெளிப்பட்டுகளா? பலாப்பழம், அதுவே தேன். அதை தேனில் தோச்சு எடுத்து சாப்பிடுவா, நிறைய நாள் இருந்தா. அதனால மதுத்ரவ ஸ்னுந்தி துவம் அகாஹா பவனம், நன்ன பழத்தை எல்லாம் கீழே விழுந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பினாயாமே. கலு பாலகைஹி திருப்தைஹி, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா, நன்னா சாப்பிட்டுட்டோமேன். சாப்பிட்டுட்டு ச திருப்தைஹி ச, அப்போ எல்லாரும் சந்தோஷத்தோட வந்தாலாம். நிறைய பழங்கள் எடுத்துட்டு. இப்போ நிறைய சமயங்கள் எப்படி ஆகிடும், நிறைய பேர் என்ன பண்ணுவானா, சார் என் தோட்டம் வச்சுருக்கேன் சார், வாங்கோ சார், எவ்வளோ உங்களுக்கு பழம் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் ஒரு 40 பறித்து வச்சுடுறேன். எடுத்துட்டு அங்கே வஸ்திரத்தை பிரிக்கிறேன், அதில் ஒரு 4 வச்சுக்கிறேன், வேஷ்டியை பிரிக்கிறேன் 4 வச்சுக்கிறேன். ஆனால் என்ன இருந்தாலும் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளோதானே எடுத்துக்க முடியும் இல்லையா? வீட்டில் எவ்வளவு சாப்பாடு பண்ணாலும் அது ஓரளவுக்கு தான் நம்மளால் சாப்பிட முடியுது. கஷ்டமாக இருக்கும், ஐயோ இதுக்கு மேலே சாப்பிட முடியலேன்னு என்ன பண்ணுறது சொல்லுங்க இல்லையா? அதுக்கு மேலே வயிறு தாங்காது, அலாம் பெல் அடிச்சுடுது, எனாஃப் ஸ்டாப் இட்டுன்னு அது அடிக்கும். அடிக்கலைன்னா தான் ப்ராப்ளம் வந்துடுது இல்லையா? அது அடிக்கணும், அப்பப்போ போகிறோம் சாப்பிட்டது போகிறோம். எப்போவுமே பகவத் பக்தி கூடணும்னா சாப்பாடு குறையணும். இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த டைம் தட் யூ வாண்ட் டு டெடிகேட் அண்ட் கான்டெம்ப்ளேட் அப்பான் காட், அப்பான் பகவான், ரெட்யூஸ் யுவர் இன்டேக்.
4 இட்லி 2 ஆனால் தான் பகவத் பக்தி வருமே ஒழிய 4 சாப்பிடுவேன் பகவத் பக்தியும் வரணும் கஷ்டம். அதனால ஹிதமித போஜனம்னு ஆயுர்வேதத்தில் எடுக்கிறா. அளவோடு சாப்பிட்டால்தான் பகவத் பக்தி நிலைக்கும். யாத்திரையில் வந்துட்டு அப்படி சொல்கிறேடே சார், நாங்களே கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும், கைப்பதம் மாறினா நன்னா இருக்கும்னு வந்திருக்கோம். நன்னா சாப்பிட்லாம், யாத்திரையில் அன்லிமிட்டெட் ஃபுட், லிமிட்டே கிடையாது, சாப்பிட்லாம். ஆனால் எதை ஞாபகம் வச்சுன்னு சாப்பிட்ணும்னா அடுத்த நாள் நம்ம நடக்கணும், ஓடணும், அதை வச்சுன்னு மனசில் சாப்பிட்ணும். ஏன்னா கைப்பக்குவம் மாறி எடுத்ததுனாலே டேஸ்ட் பிடிக்கும். எப்போவுமே அது இருக்குது தெரியுமோ, வீட்டில் நம்மளே பண்ணி சாப்பிட்றத விட இன்னொருத்தர் பண்ணி சாப்பிட்டா நன்னா தான் இருக்கும். அந்த கைப்பதம் மாறிடுத்து. நாங்கள் பண்ணுறதே பார்த்துடலாம், உங்களுக்கு தெரியும், எங்கள் மெனுவெல்லாம் ரொம்ப பத்திய தளிகையாக இருக்கும். மிளகு குழம்பு, பருப்பு தொகையல், சீராமிளகு சாத்துந்து, இப்படிலாம் தான் இருக்கும். எது யாத்திரையை தொடர வைக்குமோ அதுதான் கொடுப்போம். பன்னீர் பட்டர் மசாலா இன்றைக்கே நீங்கள் ஏர் ஏஷியாவில் வாங்கிட்டு போக வேண்டியது தான். ஏர் ஏஷியாவோ மலேசியாவோ ஏதோ ஒன்று. அஜித் சார் வந்திருக்கார், ஏர் ஏஷியா வேண்டான்ருவார் அவர். இல்லையா சார், டிலே ஆகிடுறது சார் அப்படின்னு. எது ஒன்று மலேசியானா என்னன்னு ஒருத்தர் கேட்டேன், சார் ஏர் ஏஷியா டிலே ஆகிடுது, மலேசியானா தொலைஞ்சே போய்ட்டுருதுங்கிறாரு ஒருத்தர். ஏதோ ஒன்று. அதனால இந்த இடத்த சொன்னார், கலு பாலகைஹி திருப்தைஹி, அந்த திருப்தி அடைந்த குழந்தைகள் பழம் சாப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான். ச திருப்தைஹி ச, ஒரே சந்தோஷத்தோட, வஹத்பிஹி பலௌகம், நிறைய பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போச்சு. இல்லையா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உத்தியோகத்துக்கு போகிற அப்பாவோ அம்மாவோ வீட்டுக்கு வரும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா. இந்த குழந்தைகள்லாம் முதல் தடவையாக காட்டுக்கு வந்திருக்கு, வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம், பருமா நான் நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எடுத்துன்னு போச்சாம். தேனுகாசுரவதம் ஆன பிறகு கடைசி ஸ்லோகம், பலத்தை கொடுக்கக்கூடிய, பலத்தை பற்றி கதையை சொன்ன தசகத்தில் வந்த பலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம். அடுத்தா, ஹதோ ஹதோ தேனுக இத்யுபேத்ய ஃபலான்யதத்பிர் மதுராணி லோகைஹி ஜயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்புராதீஸ்வர பாஹி ரோகாத். மருத்புராதீஷ விபோ, மருத்புராதீஷன குருவாயூரப்பனே, ஹே விபோ, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவனே, நுதஹா லோகைஹி, லோகைஹி உலகத்தில் உள்ளவர்கள், நுதஹா உன்ன ஸ்தோத்திரம் என்றாளே, அதத்பிஹி மதுராணி பலானி, யார, அழகா பனமரத்திலேந்து விழுந்த பழங்களை, தேனை ஒத்த பழங்களை சாட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்ன பார்த்து அப்படின்னார். மேலே சொல்லி சொன்னார், உபேத்திய தேனுகா ஹதஹா ஹதஹா இதி. பெருமாள் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் கத்திண்டே போறா. இந்த இந்த மேடை கூட்டத்திலெல்லாம் அரசியல்வாதி வந்துட்டார்னா, எங்க தலைவர் வந்து விட்டார்கள் பாருங்கள், தலைவரே வாழ்க வாழ்க வாழ்கன்னு கத்திண்டே வரார் பாருங்க. அந்த வாழ்க, அந்த வாழ்கைக்கு பதிலாக இவற்றுலாம் தமிழ் ஒழுங்காக வரும். அதனால ழகாரத்தில் தமிழை காப்பாற்றுவா. ழகாரத்தில் புரியுறதா? 60க்கு அடுத்தது என்ன வரும்? 10, 70. குழம்பு, வாழைக்காய், வாழைப்பழம், ழகாரம் வந்து ஊற்றினாலே தமிழ் தாய் வாழ்வள். தமிழை வாழ வைப்போம், தொங்கும் தமிழ். அதனால அப்படிலாம் இல்லாமல், தேனுகா ஹதஹா ஹதஹா இதி, தேனுகனை மறித்து முறித்து விட்டோம், எங்கள் தங்கத் தலைவரே வாழ்க வாழ்கன்னு கத்திண்டே வந்தாளாம். அப்போ அங்கே கேட்டவாழ்லாம், அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வாழலாம் சொன்னாலாம், ஜெயைதி ஜீவைதி, ஜெயைதி வெற்றிகரமாக நீ இருக்கணும்ப்பா, விக்ட்ரி ஃபார் யூ, ஹெயில் தி அப்படின்னு அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர்லாம் ஹெயில் அப்படின்னு, ஜெர்மனியில் இப்படிலாம் சொன்னால் ஹெயில் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே நம்ம ஊரில் சொன்னால் கொஞ்சம் தோற்று போயிடுறது, ஹெயில் அப்படின்னு சொன்னால். அதனால் தாமரை கண்ணோடு கூடிய கண்ணான்னு சொன்னால் மலர்றது நம்ம ஊரில். அதனால் ஜெய இதி, நீங்கள் என்ன அர்த்தம் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. அதனால் ஜீவ இதி, ஜீவ இதி நிறைய வருஷம் நீ நன்னா இருக்கணும்ப்பா அப்படின்னு. துவம் பாஹிமாம் ரோகாத், இதோடு சேர்த்து என் ரோகத்தை போக்க மாட்டியா கிருஷ்ணா, வலியில் தவிச்சுண்டே பட்டதிரியில் எழுதுறார். அந்த பட்டதிரியில் என் ரோகத்தை போக்க மாட்டியான்னு பிரார்த்தனை பண்ணார். அந்த இடத்துல நம்மளும் கொஞ்சம் பட்டத்திரியோடு நம்மளை அட்டாச் பண்ணிப்போம். சார் எங்களுக்கு சார்பாக நீங்களே கேட்டுருங்க சார், எங்களுக்கு சம்ஸ்கிருத ஸ்லோகம்லாம் எழுத வராது சார், எங்கள் சார்பாக நீங்களே கேட்டுருங்கோ சார். துவம் பாஹி மாம் ரோகாத், மாமுக்கு பதிலாக வயம்னு கேட்டுருங்கோ சார், எங்கள் ரோகத்தை போக்க மாட்டியா அப்படின்னு. நான் என்றால், எங்கள் ஊரில் எழுதி வச்சிருக்கார் ஒரு தலைவர் சொல்லியிருக்கானா, நான் என்றால் உதடு ஒட்டாது, நான் என்றால் உதடுகள் ஒட்டும்,
அப்படின்னா பணம் சேர்க்கும்போதும் அவர் எல்லாருக்கும் சேர்த்துருக்கணும். தனக்கு மட்டும்தான் சேர்த்துட்டார் இல்லையா? நான் என்றால் உதடு ஒட்டாது, நோம் என்றால் உதடு ஒட்டும்னார். அப்படின்னா பணம் சேர்க்கும்போது நீங்கள் நோம்னு சேர்த்துருக்கணுமே சார். அப்படின்னா துவம் பாஹி மாம் ரோகாத், எங்கள் கஷ்டத்தை போக்க மாட்டியா அப்படின்னார். ஏன்னா கூடியிருந்து குளிர வேண்டும். அதை நமக்கு சொல்லி கொடுத்தவள் ஆண்டாள். ஆண்டாள் யாருன்னா நம் பாவை. நம் பாவை என்னோ அவள். பாவைனா பெண், பாவைனா நோன்பு. பாவை நோன்பு இருந்த நம் பாவை ஆண்டாள். நம் பாவை என்ற பேர் தான் மருவி நோம் பென் அப்படின்னு ஆச்சுங்கிறா கம்போடியால. த கேபிட்டல் ஆஃப் கம்போடியா இஸ் கால்ட் நோம் பென். நாம் பாவை அப்படிங்கிறது தான் மருவி அது ஆச்சுங்கிறா. இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறவாள்லாம் சொல்கிறா, சார் திருப்பாவே இவ்வளோ தூரம் வந்திருக்குமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? வாட் ஆர் யூ டாக்கிங்? திருப்பாவை இஸ் இன்டு வெஸ்ட் மாம்பலம், மயிலாப்பூர், மிஞ்சி போனால் குரோம்பேட்டை வரைக்கும் போகும். நீங்கள் எங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டேள் அப்படின்னா தாய்லாண்டில். எந்த தாய்லாண்ட்? அதான் தாய்லாண்ட்னா நீங்கள் வந்து மதர்லேண்டுன்னு வச்சுக்கக்கூடாது. தாய்லேண்ட் இல்லை, தாய்லாண்ட். இங்கே இருக்க பாருங்க பக்கத்தில், உடம்பு கால் கையில் நல்லா அமுக்கி விடுவாள். அந்த தாய்லாண்டில் போனேன்னா அந்த ராஜாக்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணும்போது சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த பாசுரங்கள் சொல்லி தான் பட்டாபிஷேகம். திருப்பாவை ரொம்ப ஃபேமஸ். எங்கள் தமிழ் கவிஞர்கள்கிட்ட போய் சொல்லுங்க ஒத்துப்பாவா. அதனால் அப்பேற்பட்ட நம்பாவையாய் இருக்கக்கூடிய நோப்பென் தலைநகரியாக கொண்ட கம்பூஜ தேசம். கம்பூஜம்னு பேர் இந்த ஊருக்கு. அதுதான் கேம்போடியா அப்படின்னு எடுத்து. கேம்போடியாவில் நம்ம இருக்கோம், கம்பூஜ தேசத்தில் இருக்கிறோம். இங்கே ஆண்ட மன்னர்களுக்கு குமர் அப்படின்னு பேர். கைமர்னு படிக்கப்படாது. குமர் டைனஸ்டி. குமர் டைனஸ்டி தான் இங்கே இருந்தது. அதில் ஒரு சூரியவர்மன் ஒரு ராஜா இருந்தான். அதில் 1, 2லாம் இருந்தால் அந்த காலத்தை ஹென்ரி த 14, ஹென்ரி த 15 அந்த மாதிரி சூரியவர்மன் 1, 2லாம் இருந்தால் அவள்லாம் கட்டின கோவில்கள்லாம் தான் நம்ம இன்னும் 3-4 நாளில் பார்க்க போகிறோம். அவளுக்கு முன்னாடி இருந்தவாளும் சிற்றரசர்கள் நிறைய பேர் கட்டியிருக்கா. அது என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.